ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்எம்ஆர் கேமிங். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் உங்க அனைவருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக். ஒரு நார்மல் பீப்புளோட பிரெயினை விட கேமர்ஸோட பிரெயின் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஜஸ்ட் என்னோட தாட்ஸோ பெர்ஸ்பெக்டிவ்ஸோ கிடையாது. பிரெயின் சயின்டிஸ்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி சர்டிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ண பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க போறேன். வித்அவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கேம்ஸுங்கிற டாபிக் எடுத்தாலே கேம்ஸ் சில்ட்ரனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாருக்கிட்டையும் உலாவிக்கிட்டு இருக்கு. சில்ட்ரன் வீடியோ கேம் விளையாடுவாங்கங்கிறது உண்மைதான், அதை யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் சில்ட்ரன் மட்டும்தான் வீடியோ கேம் விளையாடுவாங்கங்கிறது உண்மை கிடையாது. சர்வே படி ஆவரேஜாக ஒரு வீடியோ கேமரோட ஏஜ் 33 அப்படிங்கிறது சொல்லப்படுது. உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலே பாருங்க, PlayStation 4, 5, PC வச்சிருக்கவங்களாம் சில்ட்ரன் இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆல்ரெடி பல கேமர்ஸ் பேரண்ட்ஸாகவும் மாறிட்டோம், அங்கிளாவும் ஆன்ட்டியாவும் ஆகிட்டோம், தாத்தா பாட்டியாவே கூட சில பேர் ஆயிட்டாங்க. அப்படி உருவாயிட்டு இருக்க இந்த சொசைட்டியில் கேம்ஸ் ஒன்லி ஃபார் சில்ட்ரனுங்கிற தாட்ஸ் கண்டிப்பாக இனிமேல் இருக்க போகிறதில்ல. அடுத்தது, இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நேரமாக கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் கண்ணு கெட்டு போயிடும் அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் சயின்டிஸ்ட் நடத்தின ரிசர்ச் படி கிடைச்ச ரிசல்ட்ஸ் உங்கள் எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்கும். எஸ், நார்மல் பீப்புளோட விஷனோட இந்த ஆக்ஷன் ஷூட்டர் கேம்ஸ் விளையாடுறவங்களோட விஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க விஷன் பெட்டருங்கிறது ஜஸ்ட் கிளாரிட்டியில் மட்டும் இல்லை, எந்தெந்த விதத்துலன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பிரெயினால ஸ்மால் டீடைல்ஸை ரொம்ப குயிக்கான டைம்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் சுருக்கமா சொல்ல போனா, நீங்க வாமா மின்னல் காமெடி பார்த்திருப்பீங்க. அதுல அந்த லேடி ஓடும்போது வடிவேல்னால சுத்தமா பார்க்க முடியாது, ஆனா உங்களால ஓரளவுக்கு டீடைலா பார்க்க முடியும். இது எதனாலன்னா, நீங்க கேம் விளையாடும் போது ஒரு சின்ன ஆப்ஜெக்டை டக்குன்னு ட்ராக் பண்றீங்க, டார்கெட் பண்றீங்க, ஷூட் பண்ணணுமா இல்லையான்றது குயிக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. இதனால உங்க பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி பழகி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த நார்மலான பீப்புளோட விஷன்ல பார்க்கறத விட கேமர்ஸோட விஷன்ல பார்க்கும்போது அது கொஞ்சம் டீடைல்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பிரெயின் ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரிசர்ச்ல சொல்லப்படுது. அதை ப்ராசஸ் பண்றது மட்டும் இல்லாமல் கேமர்ஸோட ஹேண்ட் டு ஐ கோஆர்டினேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கனால உங்களோட ரிஃப்ளெக்ஸஸும் அதிகமாக இருக்கும். நீங்க ஃபிளாஷ் அளவுக்கு ஃபாஸ்டரா இருக்க மாட்டீங்க, ஆனா நார்மல் பீப்புளோட கொஞ்சம் ஃபாஸ்டராகவே இருப்பீங்க. ஹேண்ட் டு ஐ கோஆர்டினேஷன் மட்டும் இல்லாம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், ஃபோக்கஸ், பர்செப்ஷன், அட்டென்ஷன் ஸ்பேன், இது எல்லாமே நார்மல் பீப்புளோட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஆப்ஜெக்ட்ஸை உங்களால ஈஸியா டிஸ்டிங்கிஷ் பண்ணியும் பார்க்க முடியும். அதனால கேம் விளையாடுறவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்குன்னு எவனாவது சொன்னான்னா நம்பாதீங்க. சும்மா அடிச்சு விடுறான் பார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இதோ உங்களுக்காக. பிரெயினோட அட்டென்ஷன் ஸ்பேனை கண்ட்ரோல் பண்றதுல 3 பகுதி இருக்கு. பேரண்டல் லோபுங்கிற இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தான் அட்டென்ஷனோட ஓரியன்டேஷனை கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஃப்ரண்டல் லோபுங்கிற இந்த ரெண்டாவது விஷயம் நம்ம அட்டென்ஷனை எவ்வளவு நேரம் சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. கடைசியா ஆன்டீரியர் சிங்குலேட்டுங்கிற இந்த 3வது விஷயம் இந்த 2 விஷயத்துல இருந்து இன்புட் எடுத்து எப்படி நம்ம ப்ராப்ளம் ரிசால்வ் பண்றோம் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. ஸோ சயின்டிஸ்டுங்க கண்டக்ட் பண்ண பிரெயின் இமேஜிங் டெஸ்ட் மூலமா பாத்தீங்கன்னா நார்மல் பீப்புளோட பிரெயினை விட கேமிங் பீப்புளோட பிரெயின் இந்த விஷயத்துல எஃபிஷியன்ட்டா வேலை செய்யுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்க எங்கேயாவது போய் மோதிடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நார்மல் பீப்புளோட கேமர்ஸுக்கு நடக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் சயின்டிஃபிக்கலா சிமுலேஷன் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, அவங்களால ஈஸியாக மல்டி டாஸ்க் பண்ண முடியும், அதே மாதிரி ஷிஃப்ட் ஆஃப் த அட்டென்ஷன் அவங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டில் கார் ஓட்டிட்டே ஃபோன் பேசுறது ஹைலி டேஞ்சரஸ், ப்ளீஸ் டோன்ட் ட்ரை தட். அடுத்தது, இவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க் அண்ட் ஜாப் அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவங்க அதில் டாப்பாக தான் இருப்பாங்க. டாப்பாக இல்லாட்டியும் கண்டிப்பாக பாட்டமில் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் கேமிங்குள்ளே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டெக் ரிலேட்டட் நாலேஜ் அண்ட் எந்தூசியாசம் சப்கான்ஷியஸாக அதிகமாகிட்டே வரும். அதுவும் இல்லாமல் உங்கள் மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி உங்கள் ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இப்படி இருக்கும்போது கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு ஏன்டா சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்துக்குள்ள நான் இப்போ வரேன். கேம்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போணுச்சுன்னா அது என்னைக்குமே பிரச்சனை தான். உங்களால் ஒரு படத்தை மணிக்கணக்கில் உட்காந்து பார்க்க முடியாது, ஆனால் கேம்ஸுங்கிறது அப்படி கிடையாது. எவ்வளோ நேரம் விட்டாலும் உங்களால் விளையாடிக்கிட்டே இருக்க முடியும். உங்கள் பிரெயின் அதை போர் அடிக்கவே விடாது. இதனால கேம்ஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அட் த சேம் டைம் கேம்ஸ் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் லெவலும் ஃபீலிங்கும் உங்களுக்கு வேற எந்த விஷயத்திலையும் வரவே வராது. அது மூவி பார்த்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் டோபமைன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபீலிங் ஆஃப் வின்னிங் அண்ட் கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால உங்களுக்கு மற்ற எந்த விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீலே ஆகாது. நம்மள பல பேர்கிட்ட ஒயின் குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்காவாசி பேர் ஒயின் குடிக்கிறது கெட்டது, அது ஒரு சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒயின் குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ப்ராப்பரான விஷயம் தெரிஞ்ச பர்சன் கிட்ட கேட்டீங்கன்னா, ஒயின் குடிக்கிறதுனால அது ஹார்ட்டோட ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க.
அது எப்பன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அக்செப்டபிள் லெவலில் இருக்கும் வரைக்கும் தான். அதுக்காக இஷ்டத்துக்கு தூக்கி குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா பாட்டிலும் காலியாயிரும், நாமளும் காலியாயிரும். அதே மாதிரி தாங்க கேமிங்கும். எந்த அளவுக்கு நீங்கள் இதை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் உங்கள் பர்சனல் லைஃப், சோஷியல் லைஃப், ஒர்க் லைஃப் எதுவும் பாதிக்காமல் இருக்கும். உங்கள் பர்சனல் லைஃபையும் தாண்டி, சோஷியல் லைஃபையும் தாண்டி, ஒர்க் லைஃபையும் தாண்டி கேமிங் எப்போ உங்களை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்குதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் டேஞ்சர் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக சொல்ல போனால் கேமிங் நல்லதா கெட்டதா அது உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு RMR Gaming சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in another beautiful video. Bye bye.